ப்ரோ படம் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எஸ்கே நான் வந்து ஆடியோ லான்ச்சில் மட்டும் அவர் பதில் சொல்லலை, படத்துலையும் பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆடியோ லான்ச்சில் பேச்சாலும் சொல்லியிருப்பாரு, இந்த படத்தில் வந்து ஆக்ஷனில் சொல்லியிருப்பாரு. படம் எப்படி இருக்குன்னு கிடையாது, அவர் ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் பதில். ஓகேங்களா, என்ன திடீர் தளபதி குட்டி தளபதியெல்லாம் கூட்டாதீங்களா அந்த மாதிரி நான் கிடையாது. அவரை அண்ணனா அண்ணா, அவரு தம்பினா தம்பினா தம்பி எந்த அளவுக்கு இந்த மாஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காரு. நிறைய சீன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அவரோட வழக்கமான அந்த காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், அவரோட எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக அவருக்கு பொருந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு சில ஹீரோஸ்லாம் வந்து நடிச்சாங்கன்னா நம்ம ஏற்றுக்க முடியாது. வாட்டர்மெலன் சார்லாம் வந்து நான் மாஸ் ஹீரோன்னு சொல்ல நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து எஸ்கே அந்த சின்ன வயசுல பார்த்துட்டு வந்திருக்கோம். சின்ன வயசுல நம்ம அவர் எப்படி பார்த்தோம் தெரியும். ஒரு சைடு ஆக்டராக வந்தார், 3 படத்தில் ஒரு காமெடியனாக வந்தார், அப்புறம் காமெடி மூவிஸ் மட்டும் பண்ணாரு. அப்புறம் ஆக்ஷன் எடுத்துட்டு வரும்போது இவெல்லாம் என்னடா ஆக்ஷன் பண்றான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இன்னைக்கு அவர் ஒரு மாஸ் ஹீரோவா வளர்ந்து நிற்கிறாரு. இதுல ஃபைனல் 20 மினிட்ஸ் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல இவர் தானா மாஸ் ஹீரோ அப்படின்ற அளவுக்கு அவர் ஃபைட் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு கோரியா பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவரும் மனக்கட்டு நடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அவர் எவ்வளோ அடிப்பட்டுலாம் சொல்லியிருந்தாரு, அந்த அளவுக்கு மனக்கட்டு நடிச்சிருக்காரு. இதுல கேஸ்ட் மட்டும் கிடையாது, க்ரூவும் சரி, டெக்னீஷியன்ஸ், டிஓபி சுதீப் சாரா இருக்கட்டும், இல்ல ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே அவரோட ஒர்க்கை வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. யாரும் ரிவ்யூ பார்த்து ஏமாந்துறாதீங்க. ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, லைக் ஹீரோயோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி பொண்ணு வந்து லவ் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஆமா, அந்த லவ் போர்ஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைனல்ல வந்து இது ஸ்பாய்லர் தான், பார்க்காத ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபைனல் சீன்ல வந்து அவங்க சாக மாட்டாங்க, செத்தா மாதிரி இருப்பாங்க. அதுக்கு என் பக்கத்துல இருந்தவங்க கண் கலங்கி அழுதாரு. அந்த அளவுக்கு ஹீரோயினோட இது வந்து கனெக்ட் ஆயிருது. ஹீரோ ஐ மீன் இந்த படத்தோட ஒன்லைனு, நான் லவ் பண்ற பொண்ணுக்காக ஹீரோ எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாரு, என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்றத படத்தோட ஒன்லைனு. ஓகேங்களா, அதுக்கான அந்த ஒரு விஷயத்த ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க படத்துல. ஸோ ஹீரோயின் போர்ஷனாக இருக்கட்டும், வில்லனோட போர்ஷனாக இருக்கட்டும், ஹீரோட போர்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருந்தது. அனிபோ நீங்க ஏலியன் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து மாசம் 2 படம் கொடுக்குறீங்க, அந்த 2 படமும் வந்து பக்காவான மியூசிக்கா கொடுக்குறீங்க. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி கூலி படம் பார்த்துட்டு வந்தோம். கூலியில் அந்த அளவுக்கு உங்களோட பிஜிஎம் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அதுக்கு கொஞ்சம் கூட குறையாம இந்த படத்தில் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு சில லவ் சாங்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகல. பட் ஆனால் இந்த சலம்பர சாங் ஆகட்டும், அவரோட பிஜிஎம் ஆகட்டும், ஃபைட் சீக்வன்ஸுக்கு பின்னாடி இப்போ ஒரு ஸ்லோ மோஷன் ஒரு ஹீரோ நடந்து வரோம்னா ஆடியோ எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா, அந்த பிஜிஎம் கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த பிஜிஎம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்டர்வல் பிஜிஎம்மா இருக்கட்டும், பேக்ரவுண்ட்ல ஐ மீன் ஃபைனலில் வர ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஆர்எம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹோல்ட் பண்ணிட்டாரு. இந்த படம் ஃபுல்லாகவே துப்பாக்கியை பேஸ் பண்ணி, துப்பாக்கி டூலாம் கிடையாது, துப்பாக்கியை பேஸ் பண்ணி தான் வில்லனே ஒரு தடவை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. துப்பாக்கி எவன் வேணும்னாலும் நான் நல்லா வில்லன்னு சொல்லிட்டு அதுவே தெரியலையா அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ நாட்டில். அவரே இந்த டைலாக சொல்றாருன்னா அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க. தளபதியே திடீர்னு ட்வீட் போட்டாலும் போடுவாரு, நான் கரெக்டான கையில் தான் துப்பாக்கியை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எஸ்கேனோட வளர்ச்சி தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சி. இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய வளரும்னு நான் நம்புறேன். இதை சொல்ல நினைச்சேன். லாஸ்டா ரீசெண்டா மணிரத்னம் சாரோட படம் ஃபிளாப் ஆச்சு, சங்கர் சாரோட படம் ஃபிளாப் ஆச்சு. ஏன்னா பழைய டேரக்டர்ஸ் வந்து ஃபீல்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசியிருந்தாங்க. புது டேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து வந்தாங்க. புது டேரக்டர்ஸ் நீங்க எல்லாம் படம் நல்லா தான் எடுக்கிறீங்க, ஆனால் என்னோட ஓல்டு டேரக்டர்ஸ்லாம் இன்னும் யாரும் ஃபீல்ட் அவுட் எல்லாம் ஆகல, அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏஆர்எம் சார் வந்து அவரோட பழைய படம்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. நான் பழைய ஏஆர்எம் சார் இந்த படத்தில் நான் பார்த்தேன். அவரோட ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கும், இந்த வே ஆஃப் அவரோட ஸ்டோரி டெல்லிங் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏழாமரி நிறைய படம் இருக்கு அவருக்கு, ரமணா ஏழாமரி இதெல்லாம். அந்த ஒரு விஷயத்தை நான் திரும்ப இந்த படத்தில் பார்த்தேன். இந்த காப்பி அடிச்சாரு, வேற யாரோ கதையை திருடி எடுத்தாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சீனை பார்க்கும்போது எனக்கு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு படத்தோட எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்க தோணலை. லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேமியோ இல்லாமல், மாஸ் பஞ்ச்லாக்ஸ் இல்லாமல் ஒரு பக்காவான கமர்ஷியலான ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீலிங் இருந்தது. அமரனுக்கு அடுத்தபடி இந்த படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல. ஓகேங்களா, அது ஒரு சோல்ஜர் எப்படி இருப்பாரு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. இது அமரனுக்கு அடுத்த அளவுக்கு ஆக்ஷன்ஸ் இந்த படத்தில் இருக்கு. ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தில் எஸ்கேனோட ஆக்ஷன் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது எனக்கு பர்சனலா. ஓகேங்களா, ஸோ மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. ஸோ அமரனுக்கு அடுத்த லெவல் இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க இந்த படம் வந்து எஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும், இதுக்கப்புறம் மார்க்கெட் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமரன் அது மாறிச்சு, இது இன்னும் டபுள் மடங்காக மாறும். ஆமா, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற, வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடக்கிற அந்த ஃபைட் சீன்ஸ் தான். ஸோ ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருந்தது. அந்த அளவுக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க.
ஃபைட் சீன்ஸ் 2 பேர் ஃபைட் பண்ணுறது மட்டும் கிடையாது, பேக்ரவுண்டில் அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணும். எல்லாமே அவரோட ஒர்க்கை வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அந்த அளவுக்கு இன்ச் பை இன்ச்சாக லைக் எஸ்கே நான் அவ்வளோ சூப்பராக நம்ம காமிச்சிருக்கேன். இப்போ விஜய் சார்லாம் ஒரு ஃபைட் சீன்ட்டு அந்த ஒரு போஸ்ட் கொடுத்தாருன்னா நம்ம அந்த அளவுக்கு எம்பு ஆகி கத்தி பார்ப்போம்ல, அந்த மாதிரி நம்ம எஸ்கே அந்த மாதிரி நிற்கும் போது நம்ம எல்லாரும் எம்புவா அவ்வளோ கத்தி பார்த்தாங்க. மக்கள் எல்லாம் படத்தை கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் யாரும் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து பாருங்க. ஓடிடி டிவியில் போடுவாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. தேட்டருக்கான ஒரு படம், தேட்டர் மெட்டீரியல் ஒரு படம். ஸோ எல்லாரும் வந்து தேட்டரில் போடுவாங்க. பராசக்தி அது சொல்லுவாங்க, அது வந்து நம்ம தளபதியோட மோத போற ஒரு படமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது, கதை எந்த அளவுக்கு இருக்க போகுது, அது வந்து லைக் ஒரு 80s 70s அந்த சப்ஜெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு ரொம்ப இப்போதுலேருந்து ஒரு இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஹைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹைப்பை காப்பாற்றணும் எனக்கு. சுதாமன் எப்பவுமே அவங்க நல்லா பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அவங்க டேரக்ஷன் சுதாமன் நல்லா பண்ணுவாங்க. ஸோ சுதாமன் மேலேயும் எஸ்கே மேலேயும் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஒரு பெரிய பட்டாளமே அந்த படத்தில் இருக்குது. ஸோ எல்லாரும் அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ணி அந்த படம் இதோட பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். படம் செம்மையா இருக்கு, கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். முருகதாசர் கம்பேக் படம் தான். எஸ்கே பின்னிடாப்ல, எஸ்கே இந்த மாதிரி ஆக்ஷன் படமே எந்த படமும் பண்ணதில்ல. அந்த அளவுக்கு பயங்கரமான ஆக்ஷன். கிளைமாக்ஸ்லாம் வந்து வித்யுத் ஜமாவோட ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நடக்கும். ஆனால் நம்மளுக்கு போரே அடிக்காது. கலக்கிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வாழ்ந்துட்டாப்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சுத்தமா எதிர்பார்க்கல. எங்கடா சிக்கந்தர் சல்மானை வச்சே காலி பண்ணிட்டாப்ல, இது என்ன போகுதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப படம் சக்சஸ் படம், ரொம்ப சூப்பரா இருக்கு படம். இல்ல செம்ம டிஃப்ரெண்ட். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் படம் மாதிரியும் லோகேஷ் படம் பிராராஜ் படம் மாதிரி இருக்குது. அதிகமா நல்ல எமோஷனலா ஒர்க் அவுட் ஆச்சு. படம் கண்டிப்பா வாட்சபிள். இல்ல கண்டிப்பா வந்து இது வந்து அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை வித்யுத் ஜமான் சாவடிச்சுவாங்க, இதுல வந்து உயிரோட இருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு லிங்க் போடுனாங்கன்னா இன்னும் மாசம் இருந்திருக்கும். துப்பாக்கி ஆட்டம்னா இருக்கலாம், வில்லன் நான் தாண்டான்னு வந்து இறங்குறாப்புல. முதல்ல வந்து தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவுக்கு ஈக்குவலா ஒரு வில்லனை வந்து காமிச்சது இந்த படம் தான். ஹீரோவுக்கு எவ்வளோலாம் வந்து ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் வச்சாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளை வில்லனுக்கு வச்சிருக்காப்ல. அது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. கண்டிப்பா ரீச் ஆகும். கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை தமிழ் சினிமா வராத கான்செப்ட். அது என்ன அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாது சூது எல்லாமே கலாச்சாரம் வந்துருச்சு, எல்லாம் அங்கங்கே நடந்திருக்கு. ஆனால் துப்பாக்கி கலாச்சாரம் மட்டும் வரல. அது தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுது, அதை தடுக்கிறாங்க. இது ஒண்ணுதான் ஒன்லைன் ஸ்டோரி, அதை வந்து டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காப்ல. நம்ம செம்மையா இருக்கு. மதராசி படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. உண்மையிலேயே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் என்டையர் மூவியுமே நம்ம மைண்ட்ல நிக்கிற சிவகார்த்திகேயன். அதாவது நீங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது வித்யுத் வந்து பயங்கரமா காமிப்பாங்க, வில்லன் போர்ஷன் சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் ஒரு படி மேல காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆக்சுவலா வில்லன் போர்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் படம் மனசுல நிற்கும். வில்லனை பயங்கரமா காமிச்சாங்க. நமக்கு என்ன தோணும்னா, வில்லன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஹீரோ எப்படி அடிப்பாரு, ஹீரோ எப்படி அடிச்சிருவாரு, அது ஒரு லாஜிக் மிஸ்டேக்கா இருக்க போது சும்மா ஒப்பேத்த போறான்னு பார்த்தோம். அப்படி கிடையாது. ஹீரோக்கு ஒரு டிஸார்டர் இருக்க மாதிரி காமிச்சு அது மூலியமா ஒப்பேத்தின விதம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அருமையா வந்திருக்கு. உண்மையிலே சான்ஸ் இல்ல. ஏஆர் முருகதாஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா ஒரு கம்பேக்கா இருக்கும். அனிருத்தோட மியூசிக் நல்லா இருக்கு. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இதை தாண்டி ஓவரால் இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் அங்கங்க லேக் போகத்தான் செய்யுது. கொஞ்சம் கிராஃப் டவுன் ஆகுது, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் நீங்க ஒரு படமா பார்த்துட்டு வெளில வரும்போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புது இந்த படம். ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லணும். சான்ஸே இல்லை. சூப்பர் படம். எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்க. வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான படம் ட்ரைலர்லயே நமக்கு தெரியும். அதை தாண்டி வேற ஆபாசம்ன்ற எதுவும் கிடையாது. தாராளமா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல படம். அனிருத்தோட மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா ஒரே இடம் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அந்த ஹீரோயினோட போர்ஷன்ல கொடுத்துருப்பாரு மியூசிக். சான்ஸே இல்லை. சீட்ல உட்காந்துருக்க எல்லாருமே எழுந்து நம்ம வந்து கைத்தட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் மியூசிக். சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் ஆனால் உண்மையிலே ஓவரால் பார்க்கும்போது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணி வெளில அமைச்சிருக்கு படம். புரியல சார்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு மதராசி கொஞ்சம் பெட்டர்னே சொல்லுவேன். மதராசி பெட்டர் சொல்லுவேன். ஏன்னா கூலி வந்து நாட் அப் டு எக்ஸ்பெக்டேஷன். மதராசி சூப்பர், உண்மையிலேயே வேற லெவல். நல்ல ஒரு கம்பேக். சிவகார்த்திகேயன் வேற லெவல் சார். உண்மையிலேயே சொல்றேன், சினிமாவில் அடுத்த லெவல் போயிட்டார் சிவகார்த்திகேயன். உண்மையிலேயே அவரோட நடிப்பு வெளியில் தெரியுது. அப்படி பயங்கரமா அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது உள்ள. சூப்பர். உண்மையிலேயே எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்க. நல்ல சூப்பர். தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட வெயிட் பண்ணலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. எஸ்கே மாஸ் ஆக்டிங், முருகதாஸ் செம ஸ்டோரி எடுத்துருக்காரு. ஸ்கிரீன் பிளே, அனிருத் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம் தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதுனால இல்ல, கண்டிப்பா பார்க்கலாம். படம் சூப்பர். ஹீரோயின் நல்ல கருத்து, நல்ல கேரக்டர் தான். நல்ல ஸ்டோரி. பார்க்கலாம். கண்டிப்பா சம கம்பேக். சரி கம்பேக். இந்த படத்துல உங்களுக்கு தெரிஞ்சல ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் எப்படின்னு சரி கம்பேக் கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க. முருகதாஸ் கேட்டாங்க படம் ஹிட் தான். சம முருகதாஸ்
சல்யூட் சார், அவ்வளவுதான். மியூசிக் சார் அனிருத் சொல்ல வேணும், அண்ணா சொல்லுவாங்க சலமலைக்கெல்லாம் வெரி சொல்ல முடியாது. நீங்க உள்ள கொஞ்சம் அந்த இன்டர்வல் சீன்ல முடிஞ்சா தொடர அவன் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல பண்ண முடியாது. துப்பாக்கின்னு சொல்லும் போது ஒரு சீன் முன்னாடி முடிஞ்சா தொடரான்னு வரும். அது டைலாக் அதுக்கெல்லாம் பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா நான் ஃபேன்ஸ்க்காக சொல்ல, கண்டிப்பா பொதுமக்களுக்கு ரீச் ஆகும். நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு, கருத்து இருக்கு, மட்டும் வச்சு கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அதனால கொஞ்சம் நல்லா ஓடும் படம். லவ் பேஸ் பண்ணி தான் ஹீரோயின்காக எஸ்கே செய்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஃபைட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வித்யூ ஜமால் என்ட்ரியும் சரி, சிவகார்த்திகேயனோட ஃபைட்ஸும் சரி, ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. வித்யூ ஜமால் ஒவ்வொரு சீனாக ஒரு ஸ்டண்ட்டும் தேட்டர் எரக்ட் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றவங்க சொல்கிறாங்கலாம் கேட்காதீங்க. எஸ்கேயோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, ஸ்டண்ட் நல்லா செட் ஆகிருக்கு. ஹீரோவோட இல்லை, எஸ்கே நம்ம ஊருக்கு எஸ்கேக்காக தான். பட் வித்யூ ஜமாலோட தியேட்டர் பிரசன்ஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா அவரோட பிரசன்ஸ் அப்படி. அதுக்கு நீ எஸ்கே மேலும் சொல்றேன். ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்துல. அதான் சொல்ல முடியும். நல்ல படம். ஸ்டார்டிங் என்ட்ரி வித்யூ ஜமாலோட என்ட்ரியும் சூப்பராக இருந்துச்சு, அவரோட ஃபைட்ஸ். அப்புறம் எஸ்கே வந்து ஃபுல் ஆன் ஃபைட்டுக்கு போகும்போது அந்த பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு துப்பாக்கி 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஒரு அமரன் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு படம். பயங்கரம், வேற லெவலு. ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் வேற லெவலில் எடுத்திருக்காரு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த படம் வேற லெவலு. சிவகார்த்திகேயன் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஏற்கனவே அமரன்லேயே ஆக்டிங்ல கலக்கியிருப்பாரு, இது அதையும் தாண்டி பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஓவராலா கண்டிப்பா படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். அனிருத் மியூசிக் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய